शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्जम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये लीलातुङ्गस्तनिगिरिगे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरखा सिद्धमध्यापयन्ति स्फूर्तिष्ठायाम् सविनिगलितम् यावदाकृत्यवन्ते புராதஸ்யை நமைதவிரம் பூய ஏவாஸ்து பூயகா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை தொல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பா மால பூமாலை சூடிக் கொடுத்தவளை செல்லு சூடிக் கொடுத்து சொற்கொடியே தொல்பாவை ஆடிகளவல்ல பல்வலையாய் நாடினீவே இங்கடவர்க்கென்ன விதை என்ன மாத்தம் நான் கடவா வண்ணமேனல் 22வது வசனம் कृष्ण सुप्रभातम 5 वसुदे वसुदं देवं முதல் பாஷைச்சு இந்த பாஷைக்கு 2வதுல கம்சிச்சாடு வர்த்தம் சொல்றார் அங்கன் பாஞ்ஞாலத்து நரேஷ அபிமான ரங்கம் வந்தன் பள்ளிக்கட்டில் கீழே செங்கவிருப்பார் போல் விந்துகளில் பெய்தோம் கிங்கிரிவாய் சேர் தாமரைப்பூ போலே செங்கன் செலுத்துவதே என்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்தேனும் எழுந்தாற் போல் அங்கடகண்டம் கொண்டெங்கள் மேல் சாபம் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தே ஒரெம்பாவாய் அனஞ்சாரகேஷத்துவம் அப்படின்றார். அனஞ்சாரகேஷத்துவம் என்றால் என்ன? எனக்கே நாமாள் செய்வோம் இருக்க வேண்டியது, உனக்கும் நாமாள் செய்வோம் மற்றவருக்கும் நாமாள் செய்வோம் என்ன அரிகேஷத்துவம். இது அனஞ்ஞார வேறொருத்தாருக்குன்னா அனஞ்ஞார கேஷத்துவம் சொல்றாரு. இங்கே அங்கன்மாஞ்ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டில் கீழே கூடாரவெல்லும் சேர் கோவிந்தாந்திரம் என்று சொல்ல போகிறார். கூத்தானாம் அழியற்குத்தான் கண்டனுக்கு பேரு. எல்லாரும் சங்கடவந்தர் வெங்கடரமணாம் பெருமாளை போய் சேவிக்கிறார். அந்த மாதிரி எத்தனை ஒரு நாயகமாயோடு விலகுடன் ஆண்டவர் பெருநாய் கவர்ந்த காதல் சிறிகே பானையர் என்கிறபடி எத்தனை பேர் அரசர்கள் இருந்தார். வாமனன் இருந்தான். இவர் வாமனின் பெருமாள் வெற்றிக்கு வெற்றி இருந்தான். எல்லாம் எனதேன்னு சொல்லி ராஜ்யத்தெல்லாம் பெரிய ராஜா அங்கன்மாஞாலத்தரசன் அபிமானம் பங்கமாய் முடிச்சார். அபிமானத்தை மாமனி இரண்ட போறார், மூவடித்தா அப்படின்னார், கீழே தள்ளினார், நான் இருக்கேன் என்று சொன்னார். பார்த்தாளர் வந்தரின் பள்ளிக்கட்டில் கீழே செங்கம் இருப்பார். சங்கமாக குழாமாக யார் வந்தாலும் பெருமாள்கிட்ட போய் தான் சேரணும். ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் பரமசேஷி. அந்த மாதிரி தலைப்பெய்தோ வந்தரின் பள்ளிக்கட்டில் கீழே இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோ. நாங்கள் அதே மாதிரி வந்தோம். இப்படி என்ன பண்ணலாம்? கிங்கினி வாய்ச்சேர் தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிறதே எம்மேல் விழியாவோ. சுவாமி கடாட்சம் நம்ம மேல் விழணும். எப்படி விழணும் அப்படின்னா, பெரிச கண் திறந்துதான் அவுட் ஐசல். அதனால கண்ணு திறந்து மூடி திறந்து கிங்கினி வாய் அப்படின்ற ஒரு மொட்டு மலரத்துக்கு முன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிங்கினி வாய் சேர தாமரைப்பூ ஒரு மணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு அவடையோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. கிங்கினி வாய் அந்த மாதிரி கொஞ்சமா கிங்கினி வாய் சேர தாமரைப்பூ போலே அப்போது அதற்கு தாமரை மொட்டிருக்க முடியாத தாமரை போலே செங்கண் சிரிச்சிறதே என் மேல் விடியாவோ.
தேவகி கடாட்சம் நம்ம வேண்டிய எப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள் சூரியன் தேஜஸ் ஜாஸ்தி, நிலா சந்திரன் தேஜஸ் குறைச்சல். ஸோ ரெண்டும் சேர்ந்ததுன்னு கொஞ்சம் தடுக்கலாம். அந்த மாதிரி திங்களும் ஆதித்யன்னு விட அப்படி முருகன் சூரியன் முருகன் சந்திரன் பெருமாளுக்கு. ஸோ அந்த கடாட்சம் நம்ம மேல பொறுக்கும்படி இருக்க வேண்டும். பரீட்சைக்கு நூறாலும் நம்ம முடியாது. திங்கள் மாறி நெருந்தாற் போல் எங்கள் மேல் அங்கனிரண்டும் கொண்ட எங்கள் மேல் நம் கண் தேவரீருடைய விஷாலாட்சத்தாலே எங்கள் மேல் நோக்குதியே, நமக்கு கிருப்பையோடு பார்க்கணும். அதனால என்னவாறுது, பாவை பாட பாவம் போமே அப்படின்ற பாசகத்துல பாவை பாட பாவம் போமே அப்படின்னு பால்சரன் சொன்ன பாவம் போகும். பாவம் போன மேல போகணும். பாவம் இருக்கிற வட்டம் புதுரப்பி ஜனனம் புதுவரிடம் இருந்துட்டே இருக்கும். புண்ணிய பாபே விதூயா கர்மம் சாமி உபயோகின்னு ஒரு ஜீவாத்மாவாரம் பரவாயில்ல போய் சேரணும் அப்படின்னாக்கா வந்து பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன ஆச்சாரியாதீனம் ஆத்ம யாத்திரை, கர்மாதீனம் தேக. என்ன கர்மாதீனம் பண்ணா நல்லது பண்ணா நல்லதாவது, கெட்டது பண்ணா கெட்டது. நல்ல காரியம் போயிடுவோம். சரி, இது மோட்சம் வேணுமே. நீ யார் மோட்சம் கேட்கறது? மோட்சம் சன்னியாசம் வேணும். அந்த மோட்ச சன்னியாசம் அப்படின்னா மோட்சம் கேட்காத, அது கொடு. ஞானம் இருட்டானவை நன்றாக விடையிலான குருவை அடைந்த கால் தானே வைகுந்தன் தரம் அப்படின்றது. தானே வைகுந்தன் தரம் அப்படின்னு என்ன, இவன் கேட்காதையே வைகுந்தன் வர. நீ நேரா ஞானவான் மாம் பிரபஞ்சத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கீது. பகூனாம் ஜென்மராவந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சத்தே ஆசுரயோசரமிதே சமஹாத்மா சுதுல்லவா. ஜென்மாத்தான் வாசுதேவன் நமக்கு எல்லாம் தங்கன்னு சொல்றான். அவருக்கு என்னவாருது, பகூனாம் ஜென்மராவந்தே ஞானவான் பிரபஞ்சத்தே வாசுதேவ சமஹாத்மா சுதுல்லவா. அப்பேற்பட்டவன் அரிது, சுதுர்லபா, தேடினாலும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற நம்மாழ்வார் மாதிரி ஜனங்கள். ஆகையினால் நீ என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, உங்கண்மேல் சாபம் சாபம் இழிந்து பாவங்கள் எல்லாம் போகும்படி நான் சிக்க வேண்டும். பாவம் போனா மேற்கோள். ஆகையினாலே நமக்கு என்ன வேண்டும், தேவரீருடைய கடாட்சத்தாலே சம்பூர்ண கடாட்சம் வேண்டியது. அப்படி பார்த்து விஷயம் என்ன, இங்க பெருமாள் எல்லாரும் போறா. அவள் 3 கேட்டகரி பண்றார். அவரை கண்டனே சொல்லியிருக்கார். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவத்நார்த்தி. ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னா சம்பாதனை பண்றோம். கைவல்யார்த்தி அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் பண்றது. பகவத்நார்த்தி அப்படின்னா கைங்கரியத்தில் ஈடுபட்டு ஆச்சாரியாபிமானங்கள் உத்தாரகம் இருக்கக்கூடியான ஆசாமி. ஆகையினாலே இவா யாரு, ஐஸ்வர்யாத்திகள் ரங்கன்மாஞால அரச அபிமான பங்கமாய் வந்து அவளுக்கு உடைச்சு சரி பண்ணி வச்சிருக்கார். அவளெல்லாம் வந்து என்ன பண்றா, நின் பண்ணி கட்டிற்கு ஜெய விஜயால் என் பண்ணா நிகழ்ந்து அவதாரப்பட்டார். சரி, 3 ஜென்மம் ராவண கும்பகளாகவும் சிசுபால விக்கிரமத்தினாலும் என் ஞாட்சி 2 தசம் பறந்து சீக்கிரம் சேர்ந்துவாங்க. அப்புறம் கொட்டை அடங்கியதவாள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தான். அது பள்ளி கட்டி கீழே கண்டவன் இருப்பார், சங்க சங்கமா இருப்பான். அந்த மாதிரி தலைப்பேகம்
நாங்கள் கிங்கிரி வாய்ச்சேர் தாமரைப்பூ போலே ஒன்னுடைய இது என்ன பண்ண அப்படி கிங்கிரி வாய்ச்சேர் தாமரைப்பூ போலே நாங்கள் ஆயிரம் சிறுமிய வராதுவா வந்திருக்கோம் அப்படின்ற நீ என்ன தேர்ந்து வருவான காரியம் நாங்களே ஒரு தேர்ந்து வந்திருக்கோம் கடாட்சம் விழுணும் மேல எங்கள் மேல் செங்கன் சிரித்திருதே என் மேல் விடியாவோ பிரார்த்திக்கிறார்கள் கடாட்சம் வேணும் எப்படி விழணுமா திங்களும் ஆரித்தியனும் விழுந்தாற் போல் ஏக காலத்தில் 2 பேரும் திங்களும் வந்தப்போ குளிர் கடாட்சம் விடும் தாங்கும்படியான கடாட்சம் விடும் எப்படி கண் ஓடி ஒரு கண் இருக்கே இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியே பார்வை கடாட்ச விழுந்தது அப்படின்னாலே எங்கள் மேல் சாபம் இடிந்துவோம் சாபம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் போகும் அதான மேல போகே போகும் இங்க என்ன விஷயம் கைங்கரியம் பண்ணிச்ச சுப்பிரபாதாரிகளை பாடி பாகவதாரியும் சேர்த்துண்டு பரிவாரத்தையும் சேர்த்துண்டு கடைசியில பெருமாளுக்கு அத்தியபாத்தியாக சமர்ப்பிக்கணும் எப்படி சமர்ப்பிக்கணும் சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய ஸ்ரீ நாராயணாயணம் சமர்ப்பிக்கணும் அந்த பரிவாரத்துக்குன்னு சொல்லி எம்பெருமானுக்கு ஸ்ரீபூ நீலாசமேதன் அவருக்கு சொல்லி இந்த காரியத்துக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஆண்டாளின் திருவாராதனத்துக்காக ஓர் ஆவை களத்தை உண்டவன் ஆவை களத்துக்கு அவன் எம்பெருமான் ஆஸ்திரவர்தன் இவன் ஆஸ்திரிச்சிருக்கா சரி வந்துடும் நெக்ஸ்ட் பாசனத்திலேயே எப்படி வரணும் சொல்லுங்கன்னு சொல்லி பாசனம் அப்படி போறது ஆண்டாள் இழுத்துண்டு போறா கண்டவன் இருக்கு பாவைக்களத்துக்கு அங்கு அடுத்த பாசனத்தில் தஸ்மின் ஆரம்பம் எதிரேகர் மத்தியமாம் லக்ஷ்மி எல்லோரையும் தாம் வந்தே குருபரம்பராம்